பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், இனிய வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள், ஆனந்த வணக்கங்கள். சிம்ம ராசிக்காரர்களை பத்தி பார்க்க போறோம். கவனமா இருங்க, ஒரே வார்த்தை தான், அவ்வளவுதானா? சேனல் இருங்க இன்னும் இருக்கு, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கவனமா இருக்கணும்னு முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சிடாதீங்க. அதாவது என்னென்ன கிரகங்கள் சிம்மத்துக்கு சப்போர்ட்டா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு, சிம்ம ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணா சக்சஸ் பண்ண முடியும், இதையெல்லாம் பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுக்கு பலம், ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பிறவியில் உங்களுக்கு புகழ், பேர், கௌரவம் வந்தே தீரும். பதவி பரிணாமங்கள், வளர்ச்சி, அதிகார யோகங்கள் கிடைத்தே தீரும். எந்த பதவியில, எந்த துறையில, எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுல வளர்ச்சி அடைவீர்கள். சில பேருக்கு இடம் மாற்றங்கள் பெரிய சௌகரியத்தை கொடுக்கும். சொந்த இடத்துல இருந்து முன்னுக்கு வர முடியாது, வெளியில போன பிறகுதான் முன்னுக்கு வர முடியும். இன்னும் ஒரு சிலருக்கு வெளியில போயிட்டு திருப்பி சொந்த இடத்துல முன்னுக்கு வருவாங்க. இடம் மாற்றுதல்னால ஒரு பெரிய மாறுதல் நடக்கும். இதுதான் சிம்மராசி. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியன் புகழ் பெற்று கண்டிப்பா கொடுப்பார். சின்ன விஷயத்தை கூட உங்களை எல்லாரும் ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. அதனால நீங்க ரொம்ப வாட்சிங்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. யாருக்கு நம்மள தெரிய போகுது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு எல்லாரையுமே தெரியும், உங்களை எல்லாருமே வாட்ச் பண்றாங்க. இதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய சக்சஸ் ஆகும். சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் பகை, உங்களுக்கு மனசே எதிரி. உங்களை நீங்க நம்ப மாட்டீங்க. உங்க மனசு எதிரியா இருக்கிறதுனால பக்கத்தில் உள்ள எல்லாமே சந்தேகமாகவே பார்க்குற மாதிரி இருக்கும். அதுல இன்னொரு சூட்சமம் என்ன தெரியுமா? நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க எதிரி ஆயிடுவாங்க. அதுலதான் நீங்க நிறைய பிரச்சனை சந்திச்சிருக்கீங்க. அதனாலதான் மன உளைச்சலுக்குள்ள போயிடுவீங்க. அடிக்கடி மன உளைச்சல்களை அதிகமா சந்திக்கிறதும் சிம்மராசி தான். ஏன்னா நம்பிக்கை துரோகம் நிறைய இருந்தா என்ன பண்றது? அப்ப நம்பிக்கை துரோகம் வராம இருக்க என்ன பண்ணலாம்? சுதர்சன மந்திரத்தை சொல்லுங்க. சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாலாய தீமகே தன்னோ சக்கர பிரச்சோதகர். யாராக இருந்தாலும் சரி, எதிரி யாராக இருந்தாலும் சரி, பார்த்து செயல்படணும். யாரு வந்தாலும் சரி அவனை எதிரியாவே நினைங்க, தப்பு கிடையாது. அப்பதான் சக்சஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம கிட்ட நல்லது சொல்ல வராங்க நம்பிடாதீங்க. அடுத்தது பாருங்க, அங்காரகன் பகை செவ்வாய். நம்ம மேல நமக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், நரம்பு ரத்த சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும். கொஞ்சம் கவனமா இருங்க. ஸ்கின்னு, நரம்பு, ரத்தம், அதுல கவனமா இருக்கணும். கவனமா இருக்கிறதுனால தான் மாற்றம் ஏற்படும். புதன் பகை, ஆராய்ச்சியே பண்ண மாட்டோம், எடுத்தா முடிவு அதுதான். ஆராய்ச்சிலாம் கிடையாது, யோசிக்க மாட்டோம், செயல்படுறதா எங்களோட வேலையே, இல்லைங்களா? ஒரு இடத்துல இடம் வாங்கணும், முடிவு பண்ண இடம் வாங்கணும், வாங்கியே ஆகணும். அதெல்லாம் என்னதான் தெரியாது. அந்த இடத்துக்கு அந்த இடம் வாங்க, அதை வாங்க, அது வாங்க, அது வாங்க, வாங்க 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 வாங்கியே ஆகும். மறுபேச்சே கிடையாது. இந்த நிமிஷம் முடிக்கணும், இந்த நிமிஷம் முடிக்கணும். இல்லைங்க இது அவருக்கு பிடிக்காது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்குது. இதனாலேயே பல குடும்பத்தில் சண்டை வரும். பல குடும்பத்தில் சிம்மராசிக்காரங்களை கண்ட பிடிக்காம கூட போகும். ஏன்னா அவங்க பிடிவாத குணம், ஆராய்ச்சியே பண்ண மாட்டோம், பிடிவாதம். நான் நினைச்சா நடத்தணும், இல்லைங்களா? ஆனா அதுல ஒரு சந்தோஷம் ஒன்று வரும். எப்படின்னா பிறகு லாபம் கிடைக்கும், பிறகு லாபம். அது மாதிரி சிம்மராசிக்காரர்கள் குரு நட்பு, கண்டிப்பா கடவுள் துணை உங்களுக்கு இருக்கு. அது ஒண்ணுதான். மனுஷங்கள்லாம் துணையே கிடையாது. மனுஷங்கள்லாம் துணையே கிடையாது. பெத்தது துணை கிடையாது. சொல்லுவாங்க கட்டினதும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. சிம்மராசிக்காரங்க அதிகமா சொல்ற வார்த்தை இது. எல்லாருக்குமே நான் சொல்றேன். ஆனா கடவுள் துணை உண்டு. சமயபுரம் மாரியம்மன் பக்கத்திலே உங்க உட்காந்துருப்பா. நீங்க சறுக்கி விழும்போதுல உங்களை தூக்கி விடுவா. நீ சிரிக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது சமயபுரம் மாரியம்மன் தான். சிம்மராசிக்காரங்க சிறப்பா இருக்கணும், சிரிப்பா இருக்கணும். மற்றவர்கள் சிரிக்கிற மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்னு சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு உதவி பண்ணுவார். கால பைரவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். காலத்துல நடக்கக்கூடிய விஷயத்தை உணர்த்தி கொடுத்துருவார். காலத்திலே நடத்தக்கூடிய விஷயத்தை உணர்த்தி கொடுத்துருவார் கால பைரவர். இந்த சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால தான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. ஆனா மனுஷங்களை நம்பாதீங்க, வேண்டாம். சுக்கிரன் பகை, நித்திய கோடீஸ்வரன். இன்னைக்கு காலையில கோடீஸ்வரன், சாயந்தரம் பிச்சைக்காரன். இப்படிதான் அடிக்கடி நிலைமை மாறும். நல்ல பதவி இருக்கும், பணம் இருக்கும், யோகம் இருக்கும், பிடிச்ச மாதிரி ஒரு மனுஷன் இருக்க மாட்டான்.
பிடிச்ச மாதிரி ஒரு மனுஷன், உனக்கு எனக்கு அது பிடிக்கும் தானேப்பா, இந்த சரி. சில பேருக்கு மனசு நல்லா இருக்கும், பணம் இருக்காது. அதான் சொல்றேன், நித்திய கோடீஸ்வரன் இன்னைக்கு கிடைக்கிறது மட்டும்தான், நாளைக்கு யோசிச்சுன்னா நாளைக்கு கிடைக்கும். சில பேர் கோடியில சம்பாதிப்பான், பணம் நிறைய கிடைக்கும், சிம்மராசி நிறைய பணம் கிடைக்கும், நல்லா இருக்கும். ஆனா அதை நம்ம செலவு பண்ண முடியாது. சுகர், பிபி எல்லாம் உட்காந்துக்கும். நம்ம பிள்ளைகளையும் செலவு பண்ண விட முடியாது. சரி, அதுங்களை பார்த்து செலவு பண்ணி பண்ண அது முடியாது, அதுங்க நமக்கு எதிராக இருக்கும். நான் இதுக்கு தானடா சம்பாரிச்சேன், செலவு பண்ணுங்கடா, இதுக்கு செலவு பண்ணுங்கடா, அது செலவு பண்ண மாட்டான். அப்படியே மண்டை குடைச்சலா இருக்கும். செலவு பண்ற இடத்துக்கும் பையன் செலவு பண்ண மாட்டான், பொண்ணு செலவு பண்ணாது. செலவு பண்ணாத இடத்துல பணத்தை கேட்டுட்டு இருக்கோம், அது விரயமாகுதுன்னு வருத்தம் ஏற்படும் சிம்மத்துக்கு. இப்படி பல உளைச்சல்களை சந்திக்கணும். சுக்கிரன் அப்படிதான் விளையாடுவான். சனி பகை, சிம்மத்தில் வெறும் பகை தான் இருக்கும். அதான் சிம்ம ராசிக்காரங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம், எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டத்திலே இருக்கும். ஆனால் பேருக்கு மட்டும் விஐபின்னு இருக்கும். அவர் என்னங்க நல்ல மனுஷன், அவருக்கு என்னங்க யோகம், சூப்பரான ஆளுங்க, அவங்களுக்கு என்ன கவலையே கிடையாதுங்க. அவர் எப்பயுமே டிப்டாப்பாக இருப்பாருங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தாங்க போவார். அந்த அக்கா வந்து ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட ஒயிட் நல்லா தான் போவாங்க. அந்த அக்காவுக்கு மட்டும் எப்படி தான் வந்து செயின் கிடைக்குதுன்னு தெரியல. டெய்லி ஒரு புடவை கட்டுறாங்க, டெய்லி ஒரு சுடிதார் போடுறாங்க. யார்? சிம்மராசிக்காரங்களை பற்றி மற்றவங்க பேசுவாங்க. இந்த அக்கா 4 சுடிதார் தான் வச்சுருக்கோம். அது இன்னைக்கு போட்டது நான் அடுத்த வாரத்துக்கு அன்னைக்கு போடும். கரெக்டாக செவ்வாய்க்கிழமை போடும். அது அவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு டெய்லி ஒரு சுடிதார் மாதிரி தெரியும், டெய்லி ஒரு புடவை மாதிரி தெரியும். இதுதான். ஏன்னா சனி பகை. வார்த்தைகள்லையும் நமக்கு ஒன்று நடக்கலைன்னா ரொம்ப மன உளைச்சலுக்குள்ள போயிடுவாங்க, ரொம்ப மன உளைச்சலுக்குள்ள போயிடுவாங்க. அடிக்கடி மன உளைச்சலை சந்திக்கிற ஒரு ராசினா சிம்மம் தான். இரிட்டேட்டாக இருக்கும், டென்ஷன் சொல்லுவோம், அடிக்கடி சந்திக்கிறது. ஆலய வழிபாடுகள் தான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். அடிக்கடி கோயிலுக்கு போங்க, ஈவினிங் நேரத்தில் கோயிலுக்கு போயிடுங்க. ரொம்ப வீட்டில் ஆஃபீஸ்லேயே ஆஃபீஸ் ஒர்க்கும் அதிகமாக பார்க்காதீங்க, ஹவுஸ் ஒர்க்கும் அதிகமாக பார்க்காதீங்க. ஹவுஸில் உள்ளவங்களுடைய ரொம்ப பழக்க வழக்கங்கள் வேணாம். அவ்வப்போது வெளிப்பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ளுங்கள், சந்தோஷம் இருக்கும். கோவில்களுக்கு போங்க, ஆலய தரிசனங்கள், இயற்கையான இடத்துக்கு போங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருங்க. அந்த நிம்மதி வெளியில் கிடைக்கும், வீட்டுக்குள்ளே கிடைக்காது. இதுதான் சிம்மத்துக்கு. ராகுக்கு எது பகை. ஒரு எதிரி இருந்தால் பரவாயில்ல, நிறைய எதிரி இருப்பான். சரி, அன்னோன்யமா நமக்கு அனுசரணையா தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பான், ஒருத்தரும் இருக்க மாட்டான். வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏன்னா ஒன்று பயத்தில் கிட்ட வர மாட்டான். சிம்மராசியை கண்டா பயம், அதுக்காக கிட்ட வர மாட்டான். இன்னொருத்தன் இவரெல்லாம் நம்ம தட்டி கொடுத்தா இவங்கெல்லாம் ஏற்றுப்பாங்களா, அதில் ஒரு பயம். இன்னொருத்தவங்க என்ன செய்கிறாருன்னா பார்ப்போமே, இந்த அம்மா என்ன செய்யுதுன்னா பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம். ஆக சிம்மம் புறக்கணிக்கப்பட்டே இருக்கும். இப்போ இவ்வளோ இடத்துல இந்த அவங்க கவனமாக இருக்கணும், எப்படி இருக்கிறது? அப்போ இவ்வளோ பேரை இவங்க வந்து அட்டன் டயத்தில் சமாளிக்கணும். அதான் சிம்மம். அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி. அப்படி இருந்தால் தான் பதவிகள் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். இதுக்கு என்ன செய்யணும்னா சூட்சமத்தை வெளியிடவே கூடாது, உங்கள் ரகசியத்தை வெளியிடவே கூடாது. இதை முதல்ல முடிவு பண்ணுங்க, கண்டிப்பாக சக்சஸ் ஏற்படும். 100% சக்சஸ் ஏற்படும். சூட்சமத்தை வெளியிலே விடாதீங்க, இதுதான் உங்களுக்கு பலம். சூட்சம பலம் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தோல்வி. உங்க வெற்றியை இன்னொருத்தவங்க தான் வெற்றியை கொண்டாடிடுவாங்க. இன்னொன்று, கடவுளுடைய வரம் படைத்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள், ப்ளீஸ் காமா இருங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு காமா நடக்கும், எல்லாமே கிடைக்கும். சிம்மராசிக்கு பொண்ணு, புகழ், பேரு எல்லாம் கிடைக்கும். அசால்ட்டா அலாட்டா இருந்து அசால்ட்டா யாருக்கும் தெரியாம அனுபவிங்க. எனக்கு இது கிடைச்சிருச்சுப்பா உனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அதை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அப்புறமா நாமத்தை போட்டுருவாங்க. நமக்கு என்ன கொடுத்தார் கடவுள், அது நமக்கு கொடுத்தார், பத்திரமா வச்சு இதை பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, சிவ வழிபாடு அதிகமா பண்ணுங்க, நிச்சயமா நல்லது இருக்கும். அதே மாதிரி செந்தூரம் அடிக்கடி இட்டுங்க. சிம்மராசிக்காரர்கள் செந்தூரம் இட்டுங்க. விநாயக பெருமான நிறைய வழிபாடு பண்ணுங்க, விக்னங்கள் இல்லாம உங்களை காப்பாற்றுவார். பிள்ளையார மட்டும் புடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எங்க போய்
நீங்க எந்த சாமி வேணாலும் நிறைய கும்பிடுங்க, ஆனா பிள்ளையார கும்பிடுற பழக்கத்தை வந்துருங்க. ஏதாவது ஒரு கோயில ஸ்பெஷலா முடிவு பண்ணுங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு தாங்க நான் வேலைக்கு போவேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் நான் ஆஃபீஸுக்கு போவேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் நான் ஒரு இடத்துக்கு போவேன், அப்படி முடிவு பண்ணுங்க. தோல்வியே வராது, கடைசி வரைக்கும் வெற்றி கிடைச்சிடும். வெற்றிக்குள்ள போயிடலாமா சிம்மராசிக்காரர்கள்? கவலையே படாதீங்க. கடினமான நேரத்தில் கூட கடவுள் உங்க பக்கம் இருக்கார். மனுஷனை நம்பாதீங்க, அது வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் தனிமையாக இருப்பதை அதிகமாகவே யோசிங்க, நல்லது நடக்கும். கூட்டணியே வேண்டாம். அப்படியே கூட்டணி போட்டாலும் சந்தர்ப்பத்துக்கு கூட்டணி போட்டுங்க, ஜெயிச்சோன்னு விட்டுட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. கெடுதல் கிடையாது, தெய்வ பலம் இருக்கு. மற்றவர்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, செய்யுங்க. இனிப்பு குறைச்சிங்க ப்ளீஸ். ரொம்ப இனிப்பு உங்களுக்கு ரொம்ப ஆபத்து. இனிப்பு உங்களுக்கு ஆபத்து. இனிப்பு எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள இன்பம் அதிகமாக இருக்கும். ஆக ஆனந்தமான வாழ்க்கையை இறைவன் கொடுக்க தயாராக இருக்கிறான். சிம்மத்தில் பிறந்த ஜெகத்தை ஆளக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள், நண்பர்கள், கவனமாக இருத்தல்ங்கிறது முதல் விஷயம். யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும், எதையும் சொல்லாமல் இருக்கணும், கோபப்படாமல் இருக்கணும். பிடிவாதத்தை விடணும். இன்னைக்கே முடிக்கணும், இப்பயே முடிக்கணும், ஒரு விஷயத்தை இப்பயே நடத்தணும், அந்த எண்ணத்தை விட்டுருங்க, வேண்டாம். அது ஒத்து போகாது. ஏன்னா கலியுகத்தில் இருக்கிறோம், கலிகாலத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு நாம நினைக்கிற மாதிரியே மற்றவங்களும் நினைக்க மாட்டாங்க. ஒரு நேரம் நம்ம என்ன நடந்தது அதுதான் லாபம். அது அப்போ பீரியட் முடிஞ்சு போச்சு, இந்த பீரியட்ல அப்படி நடக்காதுன்னு புரிஞ்சுக்கணும். கால சூழ்நிலைகளை புரிந்து நடந்து கொண்டால் சிம்மம் என்னைக்குமே ராஜாவாக இருக்கும். நல்லதே நடக்கும். சகல செல்வத்தையும் அன்னை உங்களுக்கு தருவாள்.